அப்படி சுற்றி இப்படி சுற்றி 2 ஆம்புலன்ஸ் வர்றதுக்கப்புறம் கரண்ட் போய் தான் கத்திலாம் கிழிச்சு விட்ருக்காங்க. நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது இல்லை, தப்பு தானே, ஏற்றுக்கவே முடியாது. இத்தனை பேர் இறந்துருக்காங்களே, எப்படி ஒரு முதலமைச்சர் ஆவார்? அது ஆவார், ஆயிடுவார். கரண்ட் கட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கூட்டம் நடந்தது சரியான இடமா? இது எப்படி பத்தம்? இந்த இடமே பத்தாது இல்லை, உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், யாருக்குமே தெரியும், இந்த மக்களுக்கே தெரியுமே. மைக் ஆஃப் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு, ஏதாவது அசம்பாவிதம் போது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ரொம்ப அதிகமாக கரண்ட் ஆஃப் ஆச்சு. அவர் மேலே தப்பு சொல்கிறவங்க மேலே தப்பு சொல்கிறதான்னு தெரியல எனக்கு. நீங்கள் ஏன் இவ்வளோ சின்ன குழந்தைய கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு அது ஒரு உயிர் போயிருக்கு. இந்த குழந்தைங்களாம் என்ன எவ்வளோ ஆசையாக வந்திருப்பாங்க, இப்போ எவ்வளோ தூரம் இறந்து போயிருப்பாங்க, அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இடம் சரியில்லை, ரெண்டாவது சூழ்ச்சிகள் நிறையா இருக்குது. 6-7 மணி இருக்கும், செம்ம கும்பல். நாங்களாம் அந்த சைடு நின்றுட்டோம். இங்கே என் பொண்ணெல்லாம் இது மேலே ஏறினா என் மருமக மாட்டிக்கிட்டா. அப்படி நல்ல வேலை தப்பிச்சு வெளியே வந்துடு. அப்படி அந்த கரண்ட் போனதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. கரண்ட் போய் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் சுற்றி வந்துதாம்மா. அப்படி சுற்றி இப்படி சுற்றி 2 ஆம்புலன்ஸ் வர்றதுக்கப்புறம் கரண்ட் போய் தான் கத்திலாம் கிழிச்சு விட்ருக்காங்க. என் தங்கச்சி பையனும் மாட்டிருக்கியான், அவனும் பார்த்துருக்கியான். பெரியமா கத்திலாம் கிழிச்சு விட்டாங்க பெரியமா அப்படின்னு. எல்லாம் வேணும்னு பண்ணியிருக்கிறாங்க. கூட்டம் வந்து இங்க நடத்திருக்க அனுமதி சரியான இடமா? அது அல்ல, சரியான இடமே இல்லை. இதெல்லாம் தேவையா? இந்த ஒரு நடிகர் வரானா இந்த இடம் போதுமா? எப்படி பத்தும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஒரு நடிகர்னா இதுலயும் குழந்தை வரைக்கும் பார்க்கல. என் பேர 7 வயசு ஆகுது, அம்மாச்சி நானும் வரேன் அப்படின்னு அழுவுது பாண்டிச்சேரியில இருந்து. அதுங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. அப்புறம் மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? அது சனிக்கிழமை நாள், ஸ்கூல் லீவு டைமு. இந்த இடம் கொடுக்கலாமா? இந்த ஊர்ல என்ன இடமா இல்லை, எத்தனை காடு கிடக்குது, அங்க கொடுக்கலாம்ல, ஏன் கொடுத்தீங்க? ஆட்சியர் தான் அதுக்கெல்லாம் போதும். அதே மாதிரிமா இப்போ உங்க ஊர்ல இந்த இடத்துல 40 பேர் இருந்திருக்காங்க, அதுல குழந்தைகளா இறந்திருக்காங்க. நாங்களும் நேரத்துல வேலையே செய்யல, டிவி முன்னாடி தான் உட்காந்துருந்தோம். அழுகையா வருது. இப்ப நல்லா 7 மணிக்கு வேலைக்கு வரணும்னா இப்பதான் வரேன், முடியல. நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்குது இல்ல, தப்பு தானே, ஏத்துக்கவே முடியாது. செல்வி. என்ன கூட்டமா? ஊர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க, செய்தி தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன பார்த்த அன்னைக்கு, என்ன நடந்தது? இங்கே எல்லாம் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு கீழே விழுந்தாங்க. இங்கே ஒரு அக்கா ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. நான் அங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போனால் நம்மளும் இதாயிருவோன்னு அங்கேயே நின்றுட்டு பார்த்தேன். ஏன் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு? எதனால காரணம்? யார் மேல தப்பு நீ நினைக்கிற? நான் பவுன்சர்ஸ் மேலே நினைக்கிறேன். அவங்க தான் பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அதனால தான். அல்லாம கூட்டத்தில் ஒரு அக்கா கத்திக்கிட்டு இருந்தனால பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அதனால இதாச்சு. நீங்க வந்து தள்ளி விடுறது இந்த மாதிரி இதெல்லாம் விஜய் மேல இருந்து பார்த்தாரா? அவருக்கு தெரிஞ்சது அதெல்லாம்? அது தெரியல. தெரிஞ்சா கேட்பாரு, இல்லைன்னா அதனால அவருக்கு இது நடந்ததெல்லாம் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அவர் தான் எப்போது முதலமைச்சர் ஆவார் 2026ல். இத்தனை பேர் இறந்துருக்காங்களே, எப்படி ஒரு மறுபடியும் முதலமைச்சர் ஆவார்? அது ஆவார், ஆயிடுவார். பேரு கிரி. கரண்ட் கட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்க தெரியும். நான் வரல இந்த இதுக்கு, நான் வேலைக்கு போயிட்டேன். பட் வரும்போது சரியான கும்பல், பயங்கர கும்பலுங்க. ஒரே நிமிஷம். மக்கள் வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இந்த இடத்துல வந்து கூட்டம் நடந்தது சரியான இடமா? இந்த மாதிரி ஊர்ல நடந்திருக்கா? இல்லை இல்லை இல்லை, இது வந்து எப்படின்னா இது எப்படி பத்தம்? இந்த இடமே பத்தாது இல்லை, உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், யாருக்குமே தெரியும், இந்த மக்களுக்கே தெரியுமே. இந்த இடமே பத்தாது தான். இதுக்கு கோடங்குட்டியில் ஒரு இது நடந்துச்சு, டிஎம்கே இதில் நடந்துச்சு. அதுக்கு நீங்கள் அந்த இடம் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது வந்து 100 ஏக்கருக்கு அதிகமாக இருந்திருக்கும் அந்த இடம். அந்த இடம் கொடுத்துருந்தாவே நல்லா இருந்திருக்கும்ல. பட்டு இந்த இடம் கொடுத்துருக்கனால ரொம்ப நெருக்கலான இடம் இது. மக்களுக்கு இது வந்து ஒத்து வராது இந்த இடம். வந்து நான் வரும்போது மணி ஒரு 6 இருக்கும். வந்து கும்பல் அதிகமாகிடுச்சு. கும்பல் அதிகமாக நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். நான் அதை மைக் ஆஃப் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு, ஏதாவது அசம்பாவிதம் போது தெரிஞ்சு போச்சு எனக்கு. மைக் ஆஃப் பண்ணும்போது நான் சுதாரிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு நானும் சொன்ன சில பார்த்துட்டேன். கொஞ்சம் வந்து கும்பலாங்க வந்து வந்துட்டு இருக்குப்பா, விஜய் வர 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 கும்பல் அதிகமாகிடும், அங்கிட்டு வர கும்பல் வந்துட்டு இருக்கும், நீங்கள் நிற்காதே, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நானும் 10 பேர் சொன்னேன். வெளியே போனாங்க. அப்புறம் கும்பல் அதிகமாக கரண்ட் ஆஃப் ஆச்சு. எல்லாம் அசமாக வச்சு என்னன்னு தெரியல, யாரும் டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகணும்னு தெரியல. கும்பல் அதிகமாக நெரிசலாக இருக்குன்னாங்க. நான் அப்புறம் போயிட்டேன். நான் இங்கே இல்லை, நான் அப்புறம் இவ்வளோ இதாக அசமாக அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான்
அவ்வளோதான் சார் நம்ம வந்து இப்ப 2வது நாளாவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்த சுத்தம் பண்ணாம இப்படி இருக்கு. இது பாக்குறதுக்கு எப்படி என்ன தோணுது? சார் இதை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க சார். இதே மாதிரி வச்சுருந்து இதை பார்த்துட்டு இவங்க வந்து இந்த கட்சி நடக்கும் போது இப்படி தான் இருக்கும், இவங்க டிவி கட்சி நடத்துனா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இந்த மக்கள் வந்து இதை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. இதை சுத்தம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டா போது க்ளீன் பண்ணிடுவாங்க. ஏன் க்ளீன் பண்ணிருக்காங்கன்னா அவங்க டிவி கேமில் ஒரு தப்பான கரையை உருவாக்குறதுக்காண்டி இது பண்ணுற வேலை. இதை பண்ணக்கூடாதா? சார் பண்ணலாம். பத்திரிக்கை பண்ணுற எவ்வளோ சார்? துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து சம்பள உதவி கொடுக்காம வச்சுருந்தீங்க. அவங்க வந்து அப்போ எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு முறையான முறை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து முறையான இது கொடுக்காதனால அவங்க கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி சொல்லலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. யார் காரணம்? யாரு காரணம்னு தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் தெரியும். யார் தெரியாம இருக்கு? 41 பேர் உயிரிழப்பை யார் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம்? சிஎம் நினைச்சு தடுத்திருக்கலாம். சரியான இடம் வந்து இடம் 10வது இடம் கொஞ்சம் பெரிய இடம் கொடுத்திருந்தா இவ்வளவு கும்பலை வந்து தடுத்திருக்கலாம். இவ்வளவு கும்பலா இருக்குல்ல, இந்த கும்பலை வந்து இடம் 10வது இடம். அவர் வந்து மாநாடு போடும்போது, அதாவது மதுரை மாநாடு போடும்போது, அப்புறம் விழுப்புரம் மாநாடு போடும்போது தெரியும், கும்பலும் தெரியும். அவர் வந்து ரெடி பண்ண இடம் வந்து விசாலாட்டாம இருந்துச்சு. விசாலாட்டாம இருக்கும்போது நீங்க என்ன இங்க வந்து பஸ் திருச்சி போகும்போது திருச்சியில் கும்பல் அதிகம், அது திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லாம் கும்பல் அதிகமா இருந்துச்சு. கும்பல் அதிகமா இருக்கனால கொஞ்சம் இடம் ஃப்ரீயா கொடுத்துருந்தா இங்க நாமக்கல்ல தெரியும். நாமக்கல் கூட கொஞ்சம் டிவியில பார்த்து செல்லில் பார்த்தேன், லைவ்ல பார்த்தேன். நாமக்கல் கொஞ்சம் இடம் பெருசா இருந்துச்சு. பெருசானால கொஞ்சம் உயிர் அதிகமாக இல்லை. அங்கேயும் மயக்கம் தான் சொன்னாங்க. புதுசாக இது இடம் சின்ன இடமா இருக்கனால கொஞ்சம் பிடிக்கல. பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா மக்கள் உயிரை தப்பிச்சிருப்பாங்க, எங்கிட்ட போயிருப்பாங்க. எங்கிட்ட போக வழி இல்லை, எல்லா பக்கமே பிளாக் ஆயிடுச்சு. பேருனா சீதருங்க. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 41 உயிரிழப்பை யார் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? யார் நினைச்சிருந்தாலும் தடுத்துருக்கலாம்னா பாதுகாப்பு கொஞ்சம் இருந்திருக்கலாம். பாதுகாப்பாக நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்துருக்கலாம். வராதிங்க, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க, இந்த ஓரமாக நில்லுங்க, இப்படி நில்லுங்க, தண்ணி கொடுத்துருக்கலாம், அப்படிலாம் இருந்திருக்கலாம். அதனால நடந்திருக்கு. கரூரில் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நான் எதிர்பார்க்கல கரூரில் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. அவர் எத்தனையோ இடத்துல பேசிட்டு வந்திருக்காரு. ஆனால் கரூரில் இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வந்திருக்குங்கிறத இது பண்ண முடியல. எல்லாத்துக்கும் இப்படி இருந்திருக்கு. அது காரணம் அவருன்னு தான் நினைக்கிறாங்க எல்லாரும். அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதுல யார் மேல தப்பு சொல்றதுன்னு தெரியல. சின்ன குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா, தப்பு தான். என் குழந்தையா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம குழந்தைய நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. கூட்டத்துல குழந்தைய எங்க நின்று எங்க பார்க்கணும்னு ஆசை இருக்கும் தான், விஜய் பார்க்கணும்னு. ஆனா நீங்க பத்திரமா உங்க குழந்தைய பார்த்து சேஃபா நீங்க வச்சிருந்துருக்கணும். இல்ல அவர் மேலே தப்பு உங்க மேல தப்பு சொல்றதான்னு தெரியல எனக்கு. உங்க குழந்தை இருந்தாலும் நீங்க தான் பத்திரமா பார்த்துருந்துருக்கணும். அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் வந்து நின்று பேசிட்டு போயிடுவாரு. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள நம்ம தான் பத்திரமா நின்று பார்த்துருந்துருக்கணும். மாடியில் நின்று கூட யாத்தையாச்சும் கேட்டிருந்தா கூட விட்டுருப்பாங்க. குழந்தைய வச்சிருக்கோம், மேலே நின்று பார்த்துக்குறோம் அப்படின்னா விட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ சின்ன குழந்தைய கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு அது ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே மாடியில் நின்று என் பையனை இப்படி பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். எங்கே கீழே விழுந்துருவோமா, ஏதாவது ஆயிடுமா கூட்டத்தில் அப்படின்னு நானே பயந்துட்டு தான் இருந்தேன். அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அசால்ட்டா விஜய் பார்க்குற ஆர்வத்தில் குழந்தைய எப்படி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் பார்த்து சேஃபாக இருந்திருக்கணும். மறுபடியும் இந்த தப்பை எங்கேயும் நடக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் இனிமேலாவது பொறுப்பாக கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். திவ்யா. இடம் கிடையாது. ஒரு ரசிகரை ஒரு இது வர்றாரு அப்படின்னா நாம என்ன பண்ணிருக்கணும்? சாதாரண நம்ம எனக்கே தெரியும் அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது. அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்களா எவ்வளோ பேர் வருவாங்க? இப்போ திருச்சியில் நடந்திருக்குது, நாமக்கல்ல நடந்திருக்குது, இவ்வளோ கும்பலுங்கிறப்ப இப்போ கரூருங்கிறது சுற்று பக்கத்து எல்லாமே வருவாங்கல்ல. அப்போ அதுக்கு தகுந்த இடம் இது கிடையாது. இடத்துனால தான் பாவம். அந்த குழந்தைங்களாம் என்ன எவ்வளோ ஆசையாக வந்திருப்பாங்க, இப்போ எவ்வளோ தூரம் இறந்து போயிருப்பாங்க. அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்குன்னு நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் இடம் சரியில்லை. 2வது சூழ்ச்சிகள் நிறையா இருக்கு. அதுதான் உண்மை. இப்போ 2வது நாள் ஆகியும் இந்த இடம் இன்னும் சுத்தம் பண்ணாமல் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்? இது என்ன விசாரணைங்கிறாங்க. என்ன விசாரணை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்றும் சரியா வருமாங்கிறது தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி இது என்ன தோணுது? சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க நாட்டில், எதுவுமே சரியில்லை. நான் என்ன சொல்றேன்னா ஏதோ அவுட்டரில் கொடுத்துருக்கலாம், வெளியில் எங்கிட்டாவது காட்டுக்குள்ள கொடுத்துருக்கலாம். எவ்வளோ இடம் இருக்கு. அது மாதிரி கொடுத்துருந்தா இப்போ குழந்தைங்கள்லாம் கூட தூக்கிட்டு எவ்வளோ தூரம் நம்ம அவ்வளோ தூரம் போவாட்டி என்ன அப்படின்னு வீட்டில் சில பேர் இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்க வர வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. என்ன ஆசை தான் எல்லாத்துக்குமே, விஜயை பார்க்கணும், ரசிகரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்போ நாங்களே வேலைக்கு போயிட்டு தான் வந்தேன். நாங்கள் 4வது கிளாஸ் தான். எங்கள் பாப்பாலாம் வந்து வீட்டில் இல்லை. எனக்கு எல்லாருமே எங்கள் வீட்டுக்கிட்ட 4 பேர்த்த கொண்டு வந்து மயக்கம் போட்டு போட்டிருந்தாங்க.
அக்கா தண்ணி கொடுங்கனாங்க. நாங்களும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா மயக்கத்தெல்லாம் பாவம் ஒரு பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. ஆனால் அது நல்லாச்சா நல்லா ஆகலைங்களாங்க எனக்கு இன்ன வரைக்குமே தெரியும். அது மாதிரி எங்கள் பாப்பாலாம் இங்கே இருந்தாங்க. ஐயோ என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதான்ட்டு டவர் 2வது கிடைக்கலைங்க. ஃபோன் பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்ன பண்ணுவாங்க மக்கள்? கரண்ட்டு கட்டு இருட்டுக்குள்ளே என்ன நடக்கும்? ஆனால் கரண்ட்டு கட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இது நடந்தது. மெயின் ரீசன் அதுதான். ஆனால் பாவம் அப்பாவி குழந்தைங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்குலாம் அவங்க வீட்டில எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லா குழந்தைங்களும் பார்க்க நம்ம பிள்ளைங்க இப்படி போயிடுச்சு அப்படின்னு தானே தோணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. ஆனால் சரியான இடம் இது கிடையாது. அதுதான் உண்மை. இந்த ரோட்டுக்குள்ளேயே நிற்கணும்னா ஒன்று எடுத்தவங்க இந்த கட்டையிலாவது எடுத்துருக்கலாம். உள்ள ஆம்புலன்ஸில் உள்ளேயே என்ட்ராயிருக்கக்கூடாது. அவ்வளோ நேரம் ஆலையிலேருந்து நிற்கிறவங்க அப்போதைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்காது. எப்படிங்க அவர் வரும்போது மட்டும் இந்த நிகழ்வு நடக்குது? அதுதானே கேள்வியாக இருக்குது. எல்லாருமே ஆடுறாங்க பாடுறாங்க சந்தோஷமா. அந்நேரம் வரையும் சாப்பிடாத பிள்ளைங்க அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எதுவுமே நடந்துருமா? நம்ம அதுதானே நம்மளா இருந்தாலும் யோசிக்கணும். சாதாரண எல்லாருமே யோசிக்கலாம். இது யாருமே தப்பு சொல்லவே முடியாது. ஆனால் ஏதோ நடந்திருக்கு. அதை தீர விசாரணை பண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். நான் என்ன சொன்னேன்னா பழசே வந்து அவர் ஆசைப்பட்டு வர்றாரு. அவர் சொந்த காசுல வர்றாரு போறாரு. ஏதோ ஒரு இடத்த கொடுத்துருந்தா அவங்க வாட்டில் பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல. என்னோட கருத்து அதுதான். கலைவாணி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.